ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான மசல்ஸ் ஃப்ரை. மசல்ஸ்ன்றது சிப்பிக்கல். இந்த சிப்பிக்கல் பார்த்திங்க அப்படின்னா கடல்லையும் கிடைக்கும், அதே நேரத்தில் ரிவர்ஸ்லேயும் கிடைக்கும். இப்போ நாங்கள் வாங்கியிருக்கிறது லைவ் உயிரோடு இருக்கிற சிப்பிக்கல். அப்படி தான் வாங்கணும், பொதுவாக அப்படி தான் கொடுப்பாங்க. அதுவும் ஒரு ரிவர் பேஸில் ஃபார்ம் போட்டு அவங்களே க்ரோ பண்ணுற சிப்பிக்கல். இந்த மாதிரி கூடைகளில் வரும், இந்த மாதிரி நெட் பேக்லேயே வரும். அதுக்கப்புறமேட்டு பேக் பண்ணியும் கொடுப்பாங்க. ஆனால் லைவாக தான் இருக்கும். இப்போது இது லைவாக இருக்கிறதுனால நார்மல் வாட்டரில் கொஞ்சம் நேரம் போட்டு வச்சுருக்கேன். வாங்கிட்டு வந்த உடனே நம்ம என்ன பண்ணணும்னா ஃப்ரீசரில் எடுத்து போட்டுடணும். அதுக்கப்புறமேட்டு ஒரு 2 நாளைக்குள்ளே சமைச்சிடுறது நல்லது. சிப்பிக்கலை வாங்கும்போது எப்படி பார்த்து வாங்கணும் அப்படின்னா, நிறைய சிப்பிக்கல் நார்மல் டெம்பரேச்சரில் அவங்க வச்சுருக்கும் போது வாய் நல்லா அகண்டு திறந்து இருக்கக்கூடாது. நிறைய சிப்பிக்கல் உடஞ்சி இருக்கக்கூடாது. வாய் ரொம்ப திறந்து இருந்தது இல்லைன்னா உடஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அது இறந்த சிப்பிக்கலாக தான் இருக்கும். ஆனால் நம்ம ஃப்ரீசரில் வச்சு இந்த மாதிரி நார்மல் டெம்பரேச்சரில் போடும்போது கொஞ்சம் சிப்பிக்கல் வாய் திறக்கும். அது அந்த ஹீட்டுக்காக திறக்குதே ஒழிய, வார்ம்த் வாங்குறதுக்காக திறக்குதே ஒழிய அது வீணாக போன சிப்பிக்கல் கிடையாது. அது ஏற்கனவே இறந்துருந்தது அப்படின்னா ரொம்பவே வாய் அகலமாக இருக்கும். உங்களால் மூடினா கூட அந்த சிப்பிக்கல் மூடிக்கொள்ளாது. அதே மாதிரி முன்னாடியே இறந்துருந்தது அப்படின்னா அதில் ஒரு மாதிரி வாடை வரும், ஸ்மெல் வரும். அதனால் அதை நம்ம சமைக்கக்கூடாது. அதே மாதிரி வாய் அகலமாக ரொம்ப திறந்துருந்து நீங்கள் மூடினா கூட மூடிக்கொள்ளாமல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி மசில்ஸை சமைக்க வேண்டாம். இந்த மாதிரி க்ரீன் கலர்ட் மசில்ஸும் வரும். பொதுவாகவே ஃபாரின் கண்ட்ரீஸில் மசில்ஸ் குக் பண்ணும்போது இந்த மாதிரி முழுசாக க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியில் கொதிக்க வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு ஓடோட தான் சர்வ் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம ஊரில் எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, அதை நல்லா தண்ணியில் கொதிக்க வச்சு அதை உள்ளே இருந்து வெளியில் எடுத்து அதுக்கப்புறமேட்டு ஒரு பெரட்டல் மாதிரி பண்ணுவோம். அதை எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம். இப்போ நாங்கள் வாங்கிட்டு வந்திருக்க பேக் பார்த்திங்க அப்படின்னா 2.5 கிலோ அளவுக்கு மசில்ஸ் வந்திருக்கு. நான் நார்மல் டெம்பரேச்சர் வரதுக்காக கொஞ்சம் நேரம் தண்ணியில் போட்டிருந்தேன், ஏன்னா ஒரு நாள் ஃப்ரிட்ஜில் இருந்ததுன்றதுக்காக. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி மசில்ஸ் மேலே ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிருக்கணும். இதுக்கு மேலே பாறைகளில் ஒட்டி வளர்கிற ஒரு மீன் வகை இது. அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பாறையில் இருக்கிற தண்ணி கரை லேசாக இருக்கும். அதுக்கப்புறமேட்டு அதில் அதோடைய மீசை மாதிரி 1-2 இருக்கும். அது ஒரு வேர் மாதிரி அது பாறையில் தன்னை ஒட்டிக்கிறதுக்காக அது உடம்புல வளர்றது. ஸோ அந்த தண்ணி கரையையும் அந்த ஒரு மீசை மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது வேர், அதை நல்லா க்ளீன் பண்ணி கிள்ளி எடுத்துடலாம். நம்ம தண்ணியில் போட்டு கொதிக்க வைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி நம்ம பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா தண்ணி உள்ளுக்குள்ளே போனாலும் அந்த தண்ணி க்ளீனாக இருக்கும். ஓரளவுக்கு நல்ல தண்ணியில் ஒரு 4-5 தடவை நல்லா அலசிடலாம். அந்த தண்ணி நல்லா கிளியராக இருந்துச்சுன்னா அதுக்கப்புறமேட்டு நம்ம இதை கொதிக்க வைக்கலாம். கொதிக்க வைக்கும் போது இந்த மாதிரி 2 குக்கரில் பிரித்து கொதிக்க வச்சுருக்கேன். தண்ணி ஃபஸ்ட்டு நல்லா சூடாகணும். நல்ல பாயிலிங் டெம்பரேச்சர், அதாவது தலபலன்னு கொதிக்கிற ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமேட்டு இந்த மசில்ஸை அதுக்குள்ளே தூக்கி போட்டுடலாம். தூக்கி போட்டதுக்கப்புறமேட்டு பாருங்கள், எல்லாத்தோட வாயும் ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தான் அது டெட் ஆயிருக்கு. நல்ல கொதிக்கிற தண்ணியில் ஒரு 20 நிமிஷம் இந்த மாதிரி கொதிக்க விட்டு கிண்டி விட்டுட்டே இருங்க. அதுக்கப்புறமேட்டு நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்கிற ஃப்ளஷை நம்ம எடுக்க ஆரம்பிச்சிடலாம். அவ்வளவே தான், ரொம்பவே ஈஸியாக வந்துடும். இப்போ இதுக்கு பாருங்கள், முன்னாடி 2 டென்டக்கிள்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த நடு பகுதி இதோடைய வயிற்று பகுதி அது ஒரு மாதிரி க்ரீன் கலரில் இருக்கும். தாராளமாக அதை சாப்பிடலாம். நம்ம ஈரல் சாப்பிட்ற மாதிரி தான் குக் பண்ணதுக்கப்புறமேட்டு இருக்கும். நிறைய பேர் அந்த க்ரீன் பகுதியை எடுத்துருவாங்க, அது நம்மளுடைய ப்ரிஃபரன்ஸ் தான். அதே மாதிரி இதை எடுத்ததுக்கு அப்புறமேட்டும் நடுவில் இருக்கிற தலையை சில பேர் கிள்ளிடுவாங்க. ஆனால் ஒன்றுமே பிரச்சனை இல்லை, நம்ம ஃபுல்லாகவே சாப்பிடலாம். இப்போ இவ்வளோத்தையும் நம்ம ஒன்றா உள்ளே இருந்து க்ளீன் பண்ணி எடுத்தாலும் 2.5 கிலோ மசில்ஸ் வாங்கினா 1/2 கிலோ அளவுக்கு தான் உள்ளே இருக்கிற சதை நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த 1/2 கிலோ மசில்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு இல்லையா, ஃப்ளஷ் மட்டும், அதை ஃபஸ்ட்டு நம்ம மேரினேட் பண்ணி வைக்க போகிறோம். 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு, அதுக்கப்புறமேட்டு துளி மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து இதை நல்லா பெசரி வச்சிடலாம். ஒரு 15-20 நிமிஷம் நம்மளோட மேரினேஷன் அதில் நல்லா சோக் ஆகட்டும். அதுக்கப்புறமேட்டு ஒரு அகலமான பேன் எடுத்துக்கலாம். இதில் நான் ஒரு 4-5 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமேட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அப்புறம் ஒரு 2-3 கருவேப்பிலை இலையை கிள்ளி சேர்த்துருக்கேன்.
ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்து அதை நல்லா ஸ்க்ராப்பர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்க்ராப் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். நல்லா வணங்கட்டும். அதுக்கப்புறமேட்டு ஒரு மீடியம் சைஸ்டான பெரிய வெங்காயம், 1.5 வெங்காயம் வரைக்கும் கூட நம்ம சேர்த்துக்கலாம். ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டு இது நல்லா ட்ரை ஃப்ரைன்றதுனால அரை தக்காளி மட்டுமே பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு தக்காளி வரைக்கும் சேர்த்துக்கலாம். தக்காளி ரொம்ப வணங்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த இந்த மசில்ஸை இது கூட சேர்த்து நல்லா பெரட்ட ஆரம்பிச்சிடலாம். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணலாம். அதுக்கப்புறமேட்டு திறந்து வச்சு நல்லா ட்ரை ஃப்ரை பண்ணி எடுக்கலாங்க. எது வரைக்கும் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆகணும், நல்லா ட்ரை ஃப்ரை ஆகணும். ஒரு 10 நிமிஷத்துலேயே இந்த ஸ்டேஜுக்கு வந்துடும். ஏற்கனவே ஏன்னா நம்ம கொதிக்க வச்சு எடுத்துருக்கோம் இல்லையா. 10 நிமிஷத்துலேயே எல்லா மசில்ஸும் இந்த மாதிரி நல்ல ஷேப்புக்கும் வந்துடும். சுட சுட சாப்பிடுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை எனக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலிக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.